எங்க அப்பா எங்க 3 பேத்தையுமே மூட்டை தூக்கி தான் படிக்க வைக்கிறாரு. எல்லாரோட அப்பாவும் சாஞ்சு படுத்து பார்த்திருப்பீங்க, அண்ணாந்து படுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா எங்க அப்பாவை அப்படி ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுங்களா? எங்க அப்பா என்னமோ மூட்டை தூக்கி முதுகெல்லாம் புண்ணா இருக்குங்க ஐயா. அதை கூட பொருட்படுத்தாம எங்க 3 பேத்தையும் பார்த்துக்கணுங்கிறக்காக அடுத்த நாளே வேலைக்கு போவாரு. ஒரு நாள் எங்க அப்பா மில்லில வேலை பார்க்கறப்ப எங்க அண்ணன் பார்க்க போயிருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் எங்க அண்ணன் எங்க அப்பா எங்க இருக்கான்னு கேக்குறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தாண்டா உங்க அப்பா, அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு கோலத்துல இருக்காருங்க ஐயா. வேலை செஞ்சு முகத்துல எல்லாம் தவிடு புழுதியும் படிச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் இருந்தாருங்க ஐயா. வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னா, அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரேமா, நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போய் என் 2 தங்கச்சிகளையும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தன்னோட பதிப்பை 11வது பாதியா நிறுத்திட்டு இப்போ ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க ஐயா. எங்க அண்ணனோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப எல்லாம் எங்க அண்ணன் எங்க அம்மாவை பாத்துக்கணும், எங்க அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், என் 2 தங்கச்சிகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி தன்னோட ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் எங்களுக்காக மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஐயா. எங்க அண்ணன் நாங்க எந்திரிக்கிறதுக்கு முதைய எந்திரிச்சு வேலைக்கு போயிருவாருங்க ஐயா. நைட்டு 10 மணிக்கு மேலதான் வந்து சாப்பிட வருவாரு. வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட 2 தங்கச்சிகளும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தாங்க ஐயா இன்னைக்கு எங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அடுத்த ஜென்மம் இருந்தா நான் அவருக்கு அண்ணனா பிறக்கணும், அவர் எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். இந்த ஜென்மத்துல அவர் எனக்கு என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல நான் பண்ணணுங்க ஐயா. குமரி நீயும் குழந்தையடி, மாங்கொழுந்துதானே இதயமடி, பிறந்த பாசம் தவிக்குதடி, உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி, என்ன நடந்ததா உந்தன் முகம் சிவந்தது, எந்த நினைவிலே சோகமெங்கும் நிறைந்தது, இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கமே நடி.